Simplification சுருக்குக Aptitude Mathematics. Hi, this is Soumya and நாம இன்னைக்கு பார்க்க போறது Aptitudeல Simplification, அதாவது சுருக்குக. ஓகே, இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். அதாவது BODMAS அப்படின்னா bracket of division, multiplication, addition, subtraction. அத ஃபர்ஸ்ட் என்ன ஆபரேட்டர் அப்படினு பாத்தீங்கன்னா divider, multiplier, adder, subtractor. So இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர். So இது படி தான் நாம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம என்ன பண்ணனும், சிம்பிளிஃபை பண்ணனும். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். So ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படினா 5005 minus 5000 divided 10. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் வந்து BODMAS படி ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ட்ராக்டர் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிவைடர் ஆபரேட்டர் படி நம்ம என்ன பண்ணனும், டிவைட் பண்ணிடலாம். சோ 5000 வந்து நம்ம என்ன 10 ஆல டிவைட் பண்ணனும். ஓகே, சோ சொல்யூஷன் 5000. சோ என்ன கொடுத்திருக்காங்க, 5005 கொடுத்திருக்காங்க மைனஸ். ஓகே, இப்போ 5000 10 ஆல நம்ம என்ன பண்ணனும், டிவைட் பண்ணனும். அப்ப 10 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து 1 கேன்சல் ஆயிடும். அப்ப 500 மட்டும் தான் இருக்கும். அப்போ 500. இப்போ 5005ல 500 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், இப்போ 5000ல 500 போச்சுன்னா 4500. அப்புறம் 5 அப்படினாலும் அப்படியே தான் வரும். சோ 4505. இதுதான் என்ன ஆன்சர். இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இப்போ மாடுலஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வெச்சுக்கீங்களா. அப்ப மாடுலஸ் ஆஃப் a real number அப்படினா மாடுலஸ் ஆஃப் a real number. For example, இத வந்து நம்ம a அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினா மாடுலஸ் a is equal to a plus a எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a is greater than 0. a வந்து greater than 0 விட greater than இருந்தா பிளஸ். இப்போ மைனஸ் அப்படினா என்ன இருக்கும், a வந்து less than 0. இப்போ 0 க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா -1 -2 இந்த மாதிரி என்ன ஆகும், இந்த லெஃப்ட் சைடு வந்து போயிட்டே இருக்குமா. அப்போ -a வந்து எப்படினா a is less than 0. ஓகே, இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் a real number. சோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் பிளஸ் இந்த BODMAS வந்து எதை பொறுத்து ரூல் வந்து பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா விருணாக்குளம் அப்படிங்கிற அந்த ரூல் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குன்னா அந்த BODMAS வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நாம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை. இது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஃபிராக்ஷன் நம்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம மிஸ்ஸிங் ஃபிராக்ஷன் என்ன பண்ண போறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ மிஸ்ஸிங் ஃபிராக்ஷன்னா இந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிராக்ஷன் எல்லாத்தையுமே மிஸ்ஸிங் ஃபிராக்ஷனை வல்கர் ஃபிராக்ஷனுக்கு மாறும். அதாவது கலப்பு பின்னத்தை எளிய பின்னத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனலா இந்த क्वेश्चन மார்க் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் ஃபிராக்ஷன் என்ன அப்படிங்கறத நாம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ்ட் நம்பர் வந்து என்ன பண்றோம்னா வல்கர் ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும். அப்ப வந்து என்ன பண்ணனும்னா so 2 into 4 என்ன 8. so 8 plus 1 so 9/2 plus இது என்ன 3 6 are 18. so 18 plus 1 is 19 divided by 6. so நம்ம x ன்னு டினோட் பண்ணிக்கலாம். so அடுத்து பாத்தீங்கன்னா 2 3s are 6. so 6 plus 1 is 7/3. so அந்த பக்கம் இருக்கிறது அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா 5 that means என்ன 65. okay, 65 plus 2 is 67 divided by 5. 67/5. இப்போ நாம இதெல்லாம் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா. அப்போ 9/2 plus 19/6 plus 7/3 plus x is equal to 67/5. ஓகே, இப்போ நாம இத சிம்பிளிஃபை பண்ணலாம். இத பாத்தீங்க அப்படினா 6 வந்து இருக்கு. சோ இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு, தென் இங்க 3 இருக்கு. அப்போ வந்து சோ டினாமினேட்டர்ல காமன் டேர்மா நம்ம வந்து 6 வந்து நம்ம எடுத்தோம் அப்படினா இப்போ 6 நாம எடுத்துப்போம். அப்ப இங்க வந்து நாம எதை வந்து மல்டிப்ளை பண்ணனும்னு பாத்தீங்கன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா சோ 9 3s are 20
7 plus 19 அப்படியே வரும் plus இப்போ 7 பாத்தீங்கன்னா இப்போ அந்த என்னோட டினாமினேட்டர் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 ஆயிடுமா அப்போ 2 7s 14 plus x இப்போ நம்ம இத வந்து ஆட் பண்ணுவோம் so 19 plus 14 என்ன 33 so 33 plus 27 is 60 okay 60 by 6 is 10 okay அப்போ 60 by 6 என்ன இருக்கும் 10 ஆகுமா 67 by 5 equal to 10 plus x equal to 67 by 5 இப்போ நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னா இத x மட்டும் வச்சுட்டு 10 நாம ரைட் ஹேண்ட் சைடு நாம என்ன பண்றோம் கொண்டு போறோமா அப்போ கொண்டு போனோம்னா x is equal to 67 divided by 5 minus 10 அடுத்த டேர்ம் என்ன ஆகும் 67 minus 50 divided by 5 அப்போ 17 divided by 5 இப்போ 17 divided by 5 இப்போ நமக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க மிக்ஸ்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா அப்ப நாம இப்போ நம்ம எதுல யூஸ் பண்ணிருக்கோம் வல்லர் ஃபிராக்ஷன் எடுத்துக்கோமா இல்ல வல்லர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு கன்வர்ட் பண்ணனும் அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கன்வர்ட் பண்ணோம் அப்படினா the 17 by 5 நாம என்ன பண்ணனும் டிவைட் பண்ணுவோம் 17 5 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 3 5s are 15 அப்ப ரிமைண்டர் என்ன 2 கிடைக்குமா so remainder is a numerator value and quotient is the first one okay so quotient என்ன 3 remainder வந்து 2 so 5 இப்போ இதுதான் என்ன அப்படினா missing fraction from the given number sequence இந்த நம்பர் கொடுத்திருக்காங்கல்ல இதோட missing fraction என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 2 by 5 so இதுதான் வந்து missing fraction okay நாம அடுத்து third problem பார்க்கலாம் okay third problem simplify 7 by 2 divided by 5 by 2 into 3 by 2 denominator 7 by 2 divided by 5 by 2 of 3 by 2 divided by 5.25 இப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம சொல்யூஷன் போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாத்துக்கலாம் சோ மேல கீழ ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு நியூமரேட்டர் and denominator வேல்யூ ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம 5 by 2 of 3 by 2 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அப்போ நாம என்ன பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இதுல நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பாத்துடலாமா ஓகே சொல்யூஷன் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க 7 by 2 அப்ப போர்ட்மான் ரூல் படி என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷனா அப்போ இத நாம டிவைட் பண்ணி நாம அதாவது என்ன பண்ணனும் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும் சோ 5 by 2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 2 by 5 so next one வந்து 3 by 2 so denominator value இப்ப நாம எடுத்து எழுத போறோம் so denominator பாத்தீங்கன்னா 7 by 2 கொடுத்திருக்காங்க அப்படியே நாம எடுத்து எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்து இப்போ நாம இங்க செக் பண்ணனும் ஓகே இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க 5 by 2 of 3 by 2 அப்படினா 5 by 2 into 3 by 2 ஓகே இப்போ நாம அத அப்படியே என்ன பண்ணிரோம் எடுத்து எழுதுறோம் அப்போ அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் ரூலா so 5 by 2 into 3 by 2 okay இப்போ நாம சோ அடுத்து வந்து இங்க என்ன இருக்கும் divided 5.25 சோ இந்த 5.25 நாம என்னவா மாத்தி எழுதலாம் அப்படினா இத வந்து நம்ம 100 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த டெசிமல் வந்து வேல்யூ என்ன போய்டுமா அப்போ நம்ம டெசிமல் ஃபிராக்ஷன் இந்த 5.25 பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்னா 525 divided by 100 நாம எடுத்து எழுதலாமா so 525 divided by 100 okay இப்போ நாம இத சிம்பிளிஃபை பண்றோம் so 2 க்கு 2 கேன்சல் ஆயிடும் okay அப்ப மேல வந்து என்ன வரும் டினாமினேட்டர்ல 21 divided by 10 so 5 into 2 is 10 okay so 21 divided by 10 அடுத்து டினாமினேட்டர் வேல்யூ இப்போ நாம இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 5 3s are 15 so 2 2s are 4 அப்ப 15 divided by 4 இருக்குமா இப்போ நாம இதுக்கு என்ன பண்ணுவோம் 15 divided by 4 க்கு ரெசிப்ரோக்கல் எடுப்போமா அப்போ 7 by 2 into
15/4 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன அப்படின்னா 4/15. இப்போ நாம என்ன பண்றோம்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? மேல 14/15 கிடைக்குமா? டிவைட் பை 525 divided by 100. Okay, இப்போ 21/10 into the numerator value. அடுத்து நாம இந்த denominator வேல்யூக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதலாமா? சோ அப்ப 7 2s are என்ன 14/15. அப்போ நம்ம 14/15 க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 15/14. சோ 15 divided by 14. சோ அடுத்து என்ன இருக்கு? 520/100. சோ முன்னாடி என்ன இருக்கு? டிவைடர் சிம்பிள் இருக்கு. அப்ப டிவைடர் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அத ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்ப ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 100 divided by 525. அதாவது 100/525 கிடைக்குமா? இப்போ நாம இத சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ இங்க இருக்கக்கூடிய 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அடுத்து நாம இதையும் 2 ஆல சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது 5 வரும். சோ இங்க 7 கிடைக்கும். சோ இந்த 7 நாம 21 ஆல சிம்பிளிஃபை பண்ணனும். நமக்கு என்ன 3 டைம்ஸ் கிடைக்குமா? சோ அடுத்து 5 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஓகே 5 சிம்பிளிஃபை பண்ணும்போது 105 கிடைக்கும். ஓகே அடுத்து நாம நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த 3 ஆல நம்ம 105 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 3 டைம்ஸ் என்ன 3 9s are 3 3s are 9. So remainder 1. So 15 is 5 times வருமா 3 ஆல அப்போ 3 5s are 15. Okay அப்போ 35. Okay இப்போ இந்த 35 இந்த 15 divided by 35 இத நாம 5 ஆல நாம என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா நமக்கு 3 5s are 15 7 5s are 35. So answer is 3/5. Okay. So 3/7. So இதுதான் இதோட simplification. So இதுதான் இதோட answer. So again நம்ம next problem பார்க்கலாம் fourth one. Okay. So fourth one, if x by y is equal to 6/5, find the value of x squared plus y squared divided by x squared minus y squared. So இப்போ நம்ம solution பார்க்கலாம். So என்ன கொடுத்திருக்காங்க x by y ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம அப்ளை பண்றது இதுல அப்படினு பாத்தீங்கன்னா x squared plus y squared divided by x squared minus y squared. So இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணனும். ஓகே இத வந்து நம்ம இந்த டேர்முக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினா தான் இந்த கொடுத்திருக்க ஒரு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணனும் அதுல அப்ளை பண்ண முடியும். ஓகே இப்போ x squared plus y squared is divided by x squared minus y squared. So இந்த டேர்ம்ல பார்த்தோம் அப்படினா numerator and denominator ல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஓகே அதுக்கு முன்னாடி x squared plus y squared நாம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா x squared divided by so இங்க இருக்கக்கூடிய y squared வந்து என்ன ஆகும்னா கீழ denominatorக்கு கொண்டு போய்ட்டோம் அப்படினா இங்க +1 கொடுக்கும்போது என்ன ஆகும் சோ இந்த ரெண்டுக்குமே y squared denominatorல இருக்கும். அதே மாதிரி இதையும் அதே மாதிரி மாத்தி எழுதணும்னா இதோட denominatorலயும் என்ன ஆகும் y squared இருக்கும். சோ இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படினா அந்த y squared என்ன ஆகும் கேன்சல் ஆகும்போது நமக்கு இருக்குது x squared plus y squared x squared minus y squared தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம இந்த டேர்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகே அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் இத நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ x squared by y squared plus 1. ஓகே so x squared by y squared minus 1. இப்போ ரெண்டுலயுமே என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்கா அப்போ ரெண்டு காமனா எடுத்து எழுதிக்கலாமா அப்ப x by y the whole square x by y the whole square plus 1 divided by x by y the whole square minus 1. Okay அப்ப நாம இந்த 6/5 நாம இதுல அப்ளை பண்ணலாமா அப்ப 6/5 அப்படிங்கறப்ப அது என்ன ஆகும் 6 square is 36 5 square is 25. Okay அப்போ 36 divided by 25 plus 1 36 divided by 25 minus 1. அப்போ இங்க இருக்கக்கூடிய 25 என்ன ஆகும் இங்க மல்டிப்ளை பண்ணுவோமா அந்த 1 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஏனா இந்த 25 காமனா எடுக்கணும் அப்படினா அப்ப 36 plus 25 என்ன அப்படினா 61. So 61
1 divided by 25 numerator ல இருக்குது. Okay, 61 divided by 25. Denominator ல என்ன வரும் பாத்தீங்கன்னா, so இந்த 25 அந்த பக்கம் போடுமா, so 1 multiply பண்ணும்போது 36 minus 25. So 36 minus 25 அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும்னா 11 divided by 25. Okay. இப்போ நாம இதுக்கு என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் எடுப்போமா டினாமினேட்டர் வேல்யூக்கு. அப்போ 25 divided by 11. அதர்வைஸ் நம்ம இப்படி என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் கூட பண்ணிக்கலாம். Okay. The answer is 61 divided by 11. இப்போ நாம next problem பார்க்கலாம். So fifth one. Okay. Fifth problem. Find the value of 4 minus 5. Denominator பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து என்ன ஆகுது, denominators கண்டினியூ ஆகுது. ஓகேவா, 1 plus 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1 by 4 இப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ நாம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 4 minus, நம்ம அது வந்து எடுத்து எழுதிடலாம். 4 minus 5 divided by, so 1 plus 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1 by 4 இருக்கு. So இந்த term first நாம என்ன பண்றோம்னா simplify பண்றோம். So இப்போ 4 into 2 என்ன, so 8. Okay, 2 4s are 8. So 8 plus 1 9, 9 by 4. So 9 by 4. அடுத்த term வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, so next வந்து 5 அப்படியே எடுத்துக்கிடுவோம். So 1 plus இதுல என்ன பண்றோம் அப்படின்னா 4 அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய 4 வந்து நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்ப அது ஷிஃப்ட் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, so 1 divided by 3 plus 4 by 9 இருக்கும். so அடுத்து நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, so இந்த term வந்து அப்படியே நாம சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும், so 3 9s are 27. so 27 plus 4 31. so 31 by 9 அப்படின்னு இருக்கும். so 4 minus 5 divided by 1 plus 1 divided by, இந்த term என்ன ஆகும், 31 divided by 9 இருக்குமா. so next stage என்ன ஆகும், இது அடுத்து further என்ன ஆகும், அந்த denominator value என்ன ஆகும், numeratorக்கு shift ஆகும். so previous one ல இருக்கிறதுல அப்போ 4 minus 5 divided by, so 1 plus, so இந்த 9 என்ன ஆகும், மேல வரும். so கீழே என்ன இருக்கும், denominatorல 31. அடுத்த டேர்ம்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 31 இங்க மல்டிப்ளை பண்றோம். 31 plus 9 40. 40 divided by 31. அப்போ 4 minus 5 divided by 40 divided by 31. அப்ப என்ன ஆகும், so இந்த 31 இந்த 5 ஓட என்ன ஆகும்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா இது வந்து டினாமினேட்டருக்கு இருக்கிறது நியூமரேட்டருக்கு ரெசிப்ரோக்கல் இருக்கும்போது சேஞ்ச் ஆகும். so இங்க இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர், so அப்ப 40 என்ன ஆகும், இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 4 40s என்ன 160. அடுத்து இந்த 5 into 31 என்ன ஆகும் 155. இப்போ ரெண்டுக்குமே என்ன ஆகும், காமனா தான் இருக்குமா. அப்போ so 160 எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 into 4 160 minus 31 into 5 155 divided by 40. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மேல வந்து 5 by 40. அப்போ இத நம்ம 5ல சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்குமா. சோ டினாமினேட்டர் அப்ப ஆன்சர் வந்து 1 by, so இதோட ஆன்சர் என்ன 1 by, so answer is 1 by 8. okay, so next problem இதே மாதிரி தான். so sixth one, if 2x divided by 1 plus 1 divided by 1 plus x divided by 1 minus x is equal to 1, then find the value of x. so x ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. so இதே மாதிரி நம்ம ஈஸியா சீக்கிரமா என்ன பண்ணிடலாம், நாம சால்வ் பண்ணலாம். the solution, so denominator, first one numerator value என்ன 2x,
இப்போ டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுக்கு முன்னால நம்ம நியூமரேட்டர் வேல்யூ எடுத்து எழுதிடலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ், அப்போ 1 மைனஸ் எக்ஸ், 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ், 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் divided by 1 minus x. அப்போ minus x plus x என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா? அப்ப இங்க என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அடுத்து 2x divided by 1 plus the 1 minus x எங்க போகும், மேல போடுமா? சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கும். சோ அப்ப நம்ம அத போடலாம், போடாம விட்டுறலாம். சோ is equal to 1. அப்போ இது வந்து என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா? so 2x is equal to 1. so 1 plus 1 என்ன, 2 minus x. இதுல வந்து என்ன ஆகும்னா 2x, so இங்க இருக்கக்கூடிய minus x இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus x ஆகும். அப்ப 2x plus x is equal to 3x is equal to, இங்க என்ன இருக்கு, 2 இருக்குமா? so இந்த 2 அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ x is equal to 2 by 3. so இதுதான் இதோட சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஓகே, அப்ப x வேல்யூ என்ன, 2 by 3. ஓகே, நாம அடுத்து 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, 7th one, find the value of 1 minus 1 by 3, 1 minus 1 by 4 into 1 minus 1 by 5 into 1 minus 1 by 100. ஓகே, இப்போ நாம இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், சிம்பிளிஃபை பண்ணி நாம ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல வந்து இருக்குங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, இப்போ 1 minus 1 by 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 3 minus 1 by 3 அப்படின்னா என்ன, 3 minus 1 2, so 2 by 3 into அடுத்தது 4 minus 1 by 4 அப்படின்னா 3 by 4. so next one அதே மாதிரி 5 minus 1 by 5 is equal to 4 minus 4 divided by 5. so up to போனா இது வந்து என்ன இருக்கும், 99 divided by 100 இருக்குமா? அப்ப இது ப்ரீவியஸ் டேர்ம் என்னவா இருக்கும், 98 divided by 99. அப்போ இது தொடர்ச்சியா என்ன ஆகும்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ மீதி என்ன இருக்கும், 2 100 இருக்கும். இப்போ 2வை நம்ம 100 ஆல டிவைட் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும், 50 டைம்ஸ் வருமா? 52 சார் 100. so answer is 1 by 50. ஓகே, இப்போ நாம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். find the value of 1 divided by 2 into 3 plus 1 divided by 3 into 4 plus 1 divided by 4 into 5 plus 1 divided by 5 into 6 plus dot up to plus 1 divided by 9 into 10. ஓகே, இத நாம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். சோ கொடுத்திருக்கிறது எப்படி நாம ஐடென்டிஃபை பண்ணி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த 1 by 2 இருக்கு சார், டினாமினேட்டர் செக் பண்ணனும். சோ 2 into 3. இப்போ மேல இருக்கிற டேர்ம் வந்து 1 ஆகணும், அதாவது நியூமரேட்டர் வேல்யூ 1 ஆகணும். அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாம ஃபார் எக்ஸாம்பிள் 1 by 2 minus 1 by 3. இப்போ 1 by 2 minus 1 by 3 அப்படின்னா நாம எப்படி எழுதலாம், சோ 2 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இப்போ 3 இங்க வந்துருமா? சோ இத வந்து நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்கும். அப்போ 3 minus, சோ இது வந்து 2, சோ இத 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 6 கிடைக்கும். சோ 1 2 சார் 2. சோ ஆன்சர் என்ன வரும், 1 by 2 into 3. அப்போ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சோ சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி. அப்போ இந்த மேல இருந்து நம்ம எழுதுறோம். ஓகேவா, கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல 1 by 2 minus 1 by 3 plus 1 by 3 minus 1 by 4 plus 1 by 4 minus 1 by 5 plus 1 by 5 minus 1 by 6 plus plus 1 by 9 minus 1 by 10. இப்போ இதுல பார்த்தோம்னா நமக்கு கண்டினியூஸா வரக்கூடிய சீக்வென்ஸ் பார்த்தோம்னா என்ன,
1/2 வந்து நம்ம அப்படியே எழுதிடுவோமா. இப்போ இந்த டேர்ம்ல இருந்து நம்ம இந்த பிராக்கெட்டை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 1/2க்கு அப்புறம் -1/3 + 1/3. ஸோ இது கேன்சல். -1/4 + 1/4, -1/5 + 1/5, -1/6, ஸோ +1/6 அப் டு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? -1/9 இருக்குமா. அப்போ +1/9 கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சீக்வென்ஸ்ல 1/2 - 1/10 அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ அப்போ காமனாக வந்து நம்ம 10 எடுக்கிறோம். ஸோ இங்கே 1/2 இருக்கு. 1/2 நம்ம 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2/10 கிடைக்குமா? சாரி 5/10 கிடைக்குமா? ஓகே. அப்போ 5 - 1 / 10 is equal to 4/10. அப்போ இதை நம்ம 2ஆல சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 2/5 கிடைக்கும். ஸோ இதுதான் என்ன சீக்வென்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுல. ஓகே. இப்போ நாம 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. 9th one, simplify 99 into 48 divided by 49 into 245. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட ஒரு நார்மல் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. வல்கர் ஃப்ராக்ஷனுக்கு இப்போ சொல்யூஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 48 கீழே வந்து 49 இருக்கு. ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 99 கொடுத்துருக்காங்க. அப்போ 99 வந்து நம்ம இதை மாடிஃபை பண்ணி எழுதலாம். ஸோ 100 - 1 divided by 49. அப்போ நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இது எப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரேன். இன்டு 245. இப்போ 100 into 49 4900. ஸோ 4900ல 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? 4899 divided by 49. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் வல்கர் ஃப்ராக்ஷனுக்கு. இன்டு 245. ஓகே. இப்போ இந்த 245 நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 7ஆல சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 7 7s are 49. இப்போ 3 7s are 21. ஸோ ரிமைண்டர் இஸ் 3. ஸோ 35 sir. 5 7s are 35. ஓகே. இப்போ ஃபர்தராக நம்ம 7ஆல பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குமா? இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஸோ 9 5s are 45. 9 5s are 45 plus 4 is 49. ஸோ மீதி என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஸோ 8 5s are 40. 40 plus 4 is 44. ஸோ 4 5s are 20. ஸோ 20 plus 4 is 24. 495. ஸோ இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே. இப்போ நம்ம இதை 49 நம்ம 99ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன் நான் வந்து இப்படி இதை ஈஸியாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 49 நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 99 into 9 is 899. This is 91. Okay. 9 9s are 81. So 1 remainder is 8. Okay. இப்போ பேலன்ஸ் என்ன? 8 இருக்குமா? அடுத்து ஸோ 9 9s are 81. So 81 plus 8 is 891. அடுத்து என்ன? 9 4s are 36. ஸோ மீதி என்ன இருக்கும்? 3 இருக்கும். அடுத்து 9 4s are 36. அப்போ 396 are. So 1 5 4851 plus 48 are. So 9 so 8 அப்படியே வரும் 4. So 4899. So மேல வந்து என்ன இருக்கு? 48 இருக்கு, கீழே 49. So முன்னாடி 99 இருக்கு. அப்போ 99 அப்போ நம்ம ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ 10th one. ஸோ 10th ப்ராப்ளம். If 2x plus 3y is equal to 34 and x plus y divided by y is equal to 13/8, find the value of 5y plus 7x. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ தேர்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, அந்த ஈக்குவேஷனோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2x plus 3y is equal to 34 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூஸை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்ம வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து x plus y வந்து என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வேல்யூ ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா x plus, ஸோ இப்போ x plus y divided by y is equal to 13/8. இப்போ இது என்ன ஆகும்னா 8 இந்த பக்கம் போச்சுன்னா 8 into x plus y is equal to 13 into y. அப்போ 8x plus 8y minus 13y. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வருது. ஸோ 0. இப்போ 8x minus, ஸோ 8 minus 13 is 5. ஸோ 5y is equal to 0. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்றதுக்கு முன்னால இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஈக்குவேஷனோட வேல்யூ வந்து 8x minus 5y is equal to 0. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, 2x plus 3y is equal to 34. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 5y plus 7x. ஸோ அதுக்கு முன்னால நம்ம x and y ஓட வேல்யூ வந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த வேல்யூவை அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், அதோட ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ 8x minus 5y is equal to 0. இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் 4. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், 8x plus 12y is equal to 34 அப்படிங்கிறது 4 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், 4 8, 4 12. ஓகே, இப்போ 4 4 16. ஸோ மீதி 1 இருக்கும். அடுத்து 12 plus 1 is 13. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, சப்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட். ஓகே, the first equation minus second equation அப்படிங்கிறப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 8x so plus 5y is equal to 0. இப்போ 8x minus 8x cancel ஆயிடும். So 17y is equal to 136. இப்போ நம்ம y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. So y is equal to 136 divided by 17. அப்போ இது 8 times வருமா, லாஸ்ட் என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்போ 7 8s are 56. அப்போ 7 8s are 56. So 6 மீதி என்ன இருக்கும், 8 இருக்குமா. அப்போ 1 8s are 8. So 8 plus 5 is 13. ஓகே, அப்போ இது 17 வந்து 8 times வந்து 136 வருதா. So y ஓட வேல்யூ என்ன, 8. So y is equal to 8. இப்போ இந்த y ஓட வேல்யூ வந்து நாம அப்ளை பண்றோம். ஸோ எதுல வேணா நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம 2x plus 3y, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம். y is equal to 8 in equation 1. ஸோ இப்போ இதுல வந்து நாம அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x plus 3y. அப்போ 3 into 8 is equal to 34. இப்போ 2x is equal to 34 minus இந்த 3 8s are 24. ஸோ இங்க இருக்கக்கூடிய 24 அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போயிடுமா. அப்போ மைனஸ் ஆயிடும், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் ஆயிடும். அப்போ minus 24 is equal to 2x is equal to 10. அப்போ x is equal to 10/2, so equal to 5. So x ஓட வேல்யூ என்ன, 5.
இப்போ நம்ம x and y ஓட வேல்யூவை நம்ம third equation நாம அப்ளை பண்றோம். ஓகே, substitute x is equal to 5 and y is equal to 8 in 5y plus 7x. அப்போ 5y என்ன? So 8 plus 7x என்ன? 5 அப்போ 8 எவ்வளோ? 40. 7 இன்ச்சு 35. Answer is 75. அப்போ 5y plus 7x ஓட வேல்யூ என்ன? 75. That's it. ஸோ இன்னைக்கு நாம சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் வந்து நாம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து நாம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற டாபிக் பார்ப்போம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். Signing also, man. Thanks for watching.